உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் அன்பான சிம்ம ராசி நேயர்களே, துடிதுடிப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த மனிதர்கள் நீங்க. வாழ்க்கையில உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு கேட்டா சிம்மராசிக்காரங்க தான். எப்பவுமே ஒரு பரபரப்பு, ஆபீஸ்ல உயர் பதவிகளுக்கெல்லாம் பொருத்தமான ஆட்கள், எந்த ஒரு டிசிஷனும் குயிக்கா எடுக்கக்கூடிய ஆட்கள். அதுக்கு ஒரு பெரிய திறமைங்க, எல்லாராலையும் எடுக்க முடியாது. சில பேருக்கு எனக்கு யோசனையே பண்ண தெரியாதுவாங்க. எப்ப இந்த விஷயத்துல யோசிச்சு நடக்க வேண்டாமா? நான் சார் எனக்கு யோசிக்க தெரியாதுன்னாரு உத்தரவிட்ட. அந்த மாதிரி வாழ்க்கையில பல பேர் இருக்காங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க எப்படின்னா விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, அதனாலேயே வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க. சார் நல்லா சொல்றீங்க, கேட்க நல்லா தான் இருக்கு சார், அஷ்டமதி சனி ஆண்டி பிடிக்குதே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சனி பகவானே ஆறுதல் கொடுக்குறா. இப்போ எந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமதி சனியா உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைச்சாரோ, மனசுக்கு கஷ்டம் கொடுத்தாரோ, அந்த சனி பகவானை இப்ப ரிலீஃப் பண்ணி விட போறாரு. ஒரு ரிலீஃபை கொடுக்க போறாரு, ரிலீவ் பண்ணி விட போறாரு. பெரிய நன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம். என்ன தடை இருக்கோ அந்த தடையை உடைச்சுக்கிட்டு வர போறீங்க. உனக்காச்சா எனக்காச்சா பார்த்துருவோம்ன்றீங்க. ஆபீஸ்ல உங்களை வேலையை விட்டு போச்சு விடுறாங்க. அவங்க முன்னாடியே இப்போ அடுத்த வேலை வாங்கி சாதிச்சு காட்டுவீங்க. இல்ல உங்களை எதுக்கு எடுத்தாலும் எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு வேலை செய்ய தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னால நல்ல பேர் வாங்கி காட்டுவீங்க. கணவன் மனைவி உறவுல நீங்க கட்டிய கணவர் அல்லது மனைவி உங்க மனசு புண்படும்படியே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்கிறீங்க. சமீப காலமா ரொம்ப அதிகமா போயிருச்சுங்கிறீங்க. அவர்கள் மனதிலே நற்பெயர் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்க சூழ்நிலைகள் வரும். இவ்வளவு ஏங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல நண்பனோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா தானே பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு. இடையில அவர் உங்களை நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டாரா இல்லையா? நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 2 பேரும் தானே லாபத்தை அனுபவிச்சீங்க. ஆனா உங்களை பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவர் உங்களை விட்டு வெளியே போறார். இப்போ உங்களுக்கு பெரிய வருத்தம். பல சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க, பிசினஸ்ல கூட்டாளி என்னை கவுத்து விட்டு போயிட்டா, ஏன் போறீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன ஆகுது? அட்டமத்துல சனி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்கள் வந்ததுக்கு என்ன காரணம்? சிம்மராசிக்காரங்க யோசிப்பீங்களா, எதனால சிக்கல் வந்துச்சுன்னு யோசிப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரியும் அஷ்டமத்தி சனி ஓடுதுங்க, தாங்க முடியலங்க. சரி, ஜோசியர்களை போய் பாக்குறீங்க, எங்க அஷ்டமத்தி சனி காலம் பொறுத்துதான் இருக்கணுங்கிறார். கல்யாணத்துக்கு போய் கேட்குறீங்க, ஐயோ இந்த 2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா பிரச்சனையாகி போயிருமே, கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பல பேர். இப்படி நிறைய சொல்றீங்க சார், சிக்கல்னு சொல்றாங்க. வேலையில கேட்டா 2 வருஷம் பொறுத்துருங்கிறாங்க. நாங்க என்னதான் சார் பண்றதுங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் எந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியா உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரோ, அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு நன்மையை செய்ய போறாரு. வக்கரகதி அடைகிறார். உங்க ராசிக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். எதை உங்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க போறாரு. எதெல்லாம் நீங்க தோல்வி அடைச்சீங்களோ அதுலெல்லாம் வெற்றி பெற போறீங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சிக்கலா இருந்துச்சோ அந்த அதெல்லாம் சிக்கல் தீரப்போகுது. எந்த கடன் பிரச்சனை உங்களை போட்டு உழட்டி எடுத்துச்சோ, வாங்கின கடனை அடைக்க முடியலங்க, பெரிய அளவுக்கு சிக்கலா போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறீங்க பாருங்க. வட்டி கட்ட முடியல, அவன் பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, கடன் கொடுத்தவங்க சொல்லிக்க பாருங்க. இப்ப பிரச்சனையிலேருந்து தீர்ந்துடும். உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு பேருக்கு நல்ல வருமானம் வரும். கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய காலம் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம், கடனை அடைக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்துல நிறைய பேர் உங்க வாழ்க்கையில சிக்கலான இந்த பொற்காலம் சனி பகவானை கையெடுத்து கும்பிடுறேன்றீங்க. அப்படிப்பட்ட நேரம் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. இதுதான் சனி பகவானுடைய மந்திரம். அதை விடாம சொல்லணும். டெய்லி 108 முறை சொல்லுங்க, தயங்காதீங்க. 108 முறை சொல்லுங்க. வியாபாரத்தில் இருந்த கூட்டாளி பல்வேறு திரும்ப கிடைப்பாங்க. இல்ல உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடிய யோகம் வரும். இல்லைன்னா புதிய நண்பர்கள் வந்து இணைஞ்சு வியாபாரம் சூப்பரா நடக்கும். இன்னொரு பக்கம் தன வருமானம் பெருகும். உங்களுடைய செய் தொழில வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி பிசினஸ் ரொம்ப நல்லா போகும். அதெல்லாம் உங்களுக்கு யோகம் வரப்போகுது. குடும்பத்துல யார் யார் உங்களை விமர்சனம் பண்ணினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பாராட்டம் போறாங்க. அக்கம் பக்கத்து வீடுகளோட இந்த பிரச்சனை நீங்கும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினால செல்வாக்கு சொல்வாக்கு பெருக போற நேரம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. வியாபாரத்துல கடன் வாங்கினா ஜெயிக்க முடியுமான்னு ஜெயிப்பீங்க. இப்போ என்ன தடை இருந்தாலும் மீறிக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல என்ன மந்திரம் சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னா அதுக்கு தானே உங்களுக்கு ஒரு முதல்ல சொல்லியிருக்க பாருங்க. உன் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு அந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. இந்த சாமியை கும்பிட்டா நன்மைகள் நடக்கும் தெரியுமா? உடனடியாக பிள்ளையார்பட்டி போயிடணும். பிள்ளையார்பட்டி போயிடணும். அங்க கற்பக விநாயகர் உட்கார்ந்துருக்காரு. அந்த கற்பக விநாயகருடைய அருள் இப்படி அப்படின்னு கிடையாது, பேரருள் பண்ணக்கூடியவர். பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகரை கும்பிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க தான் அவ்வளவு பேர். 100 பேர் போனா 100 பேருக்கு வெற்றி தான். அவ்வளவு பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புத விநாயகர். அந்த விநாயகர் அவரை போய் சிம்மராசிக்காரங்க கும்பிடணும். உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் என்ன சிக்கல் இருந்தாலும் கண்ணு முன்னால சிக்கல் தீர்வதை பார்ப்பீர்கள். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் மாணவர்களுக்கும் பொன்னான காலம். கல்வியில் இருந்த தடைகள் விலகும். பெரிய அளவுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க எனது அருமை நேயர்களே. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான். அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனோ இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.